வணக்கம். நான் இன்று உங்களுக்கு ஒரு புதிய தகவலை கொடுக்க உள்ளேன். மத்திய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தினை எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக கொண்டு வந்துள்ளது. அந்த திட்டம் பெயர் மியூச்சுவல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ. இந்த புரட்சிகரமான இந்த திட்டம் உறுதியாக நமது இந்திய வளர்ச்சிக்கு உதவும் என்ற ஒரு எண்ணத்துடன் இந்த திட்டத்தினை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். யூனியன் பட்ஜெட்ல 2024-25 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. இத குறிப்பாக எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும் இது பொருந்தும். வியாபார நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எம்எஸ்எம்இ செக்டர். அண்ட் இந்த திட்டம் 29/1/2025 அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்று இந்த திட்டத்தினை அறிவித்துள்ளார்கள். இது குறிப்பாக இந்த எம்எஸ்எம்இ யூனிட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். குறிப்பாக மேனுஃபேக்சரிங் செக்டர், அதாவது தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் உறுதியாக உதவி செய்யும். இது கேரண்டி அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் கொடுக்குது. இதற்கு ஒரு சில நிபந்தனைகள் எல்லாம் வைத்துள்ளார்கள். அது எவ்வாறு கிடைக்கும்னா, இந்த கேரண்டி கவர் யார் கொடுக்குறாங்கன்னா, நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட். அவங்க இந்த கேரண்டியை எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு இந்த ஸ்கீம் கீழே கடன் வாங்கினால் அதுக்கு அந்த கேரண்டி கொடுக்குறாங்க. அதாவது கேரண்டி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நிறுவனங்கள் தொழில் கட்டாமல் போனால் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவாதம் என்சிஜிடிசி என்ற நிறுவனத்தின் மூலம் அங்கீகரிக்கிறது. இதுல கேரண்டி கவர், அதாவது எந்த அளவுக்கு அவங்க உறுதி செய்யறாங்கன்னா, கடன் எந்த அளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த கடன் அவுட்ஸ்டாண்டிங்ல 60% வரைக்கும் அவங்க உத்தரவாதம் அளிக்கிறார்கள். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த கடன் உத்தரவாதம் என்பது 100 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த என்சிஜிடிசி நிறுவனத்தின் மூலம் அரசாங்கம் உறுதிமொழி அளிக்கிறார்கள், உத்தரவாதம் அளிக்கிறார்கள். அதே போல இது மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, டு பை பிளான்ட், எக்யூப்மெண்ட், மிஷினரி. இது வாங்குவதற்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெற முடியும். அதாவது இந்த திட்டத்துல நீங்க கடன் வாங்கினாலும் அந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த 3 ஐட்டத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும்: பிளான்ட், எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி. அப்புறம் இந்த கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த என்சிஜிடிசியில பதிவு பண்ணியிருந்தால்தான் இந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மறைமுகமா அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, எந்த மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் அவங்க கடன் கொடுக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க என்சிஜிடிசி நிறுவனத்துடன் போய் பதிவு செய்திருக்கணும். அப்பதான் அந்த உத்தரவாதம் என்பது இந்த நமது அரசாங்கம் இந்த எம்எல்ஐ யூனிட்டுக்கு கொடுக்க கடன் உத்தரவாதம் கொடுப்பாங்க. பதிவு பண்ணாத நிறுவனங்களுக்கு கிடையாது. இப்ப யார் யார் மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ங்கிறது பார்க்கலாம். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், செலக்டட் ரூரல் பேங்க்ஸ், selected state financial corporation, non-banking financial companies, small finance banks, scheduled urban cooperative bank, microfinance institutions, small industries development bank of India, national small industries corporation limited, north eastern development finance corporation limited. இவங்க எல்லாருமே இந்த எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு கடன் கொடுக்கும் போது இந்த எம்எல்ஐ என்சிஜிடிசி கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது அரசாங்கம் கொடுப்பாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்ணாம கூட அவங்க கடன் கொடுக்கலாம். பட் இந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. இது யாருக்கு மெயினா உதவுது இந்த திட்டம் அப்படின்னா, எம்எஸ்எம்இ தயாரிப்பு குழு, அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது உதவுது. இது மேக் இன் இந்தியா, நமது பாரத பிரதமரின் கனவு மேக் இன் இந்தியா, இதுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இந்த திட்டம் இருக்கு, ஸ்கீம் இருக்கு. இது நம்மளுடைய ஜிடிபி, இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சிக்காக 17% மேனுஃபேக்சரிங் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இதனால வேலை வாய்ப்புகள் தற்போது 27.3 மில்லியன் ஒர்க்கர்ஸுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. பட் இந்த திட்டத்தின் மூலம் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஓகே. இதுல நான் இப்ப நான் கடன் வாங்கணும் அப்படின்னா என்ன எனக்கு தகுதி? யார் கடன் வாங்க விரும்புகிறார்களோ அவங்க எம்எஸ்எம்இ தகுதி லிஸ்ட்ல வந்திருக்கும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இருக்கணும். அவங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நம்பரை மத்திய அரசாங்கத்தினால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த இதுல போய் கண்டிப்பா அவங்க பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழ் எலிஜிபிலிட்டி வரும்.
இது வந்து அந்த மாதிரி இந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கீம் கீழே 100 கோடிக்கு மேல வந்து பெற முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் எவ்வளோ போனாலும் சரி, அதிகபட்சமாக இந்த ஸ்கீம் கீழே வந்து 100 கோடி வரைக்கும் தான் வந்து உத்தரவாதம் திட்டத்தின் கீழே கடன் பெற முடியும். ப்ராஜெக்ட் காஸ்ட் எத்தனை கோடி வேணுமா இருக்கலாம், 500 கோடி கூட இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. பட் உத்தரவாதம் அப்படிங்கிறது வந்து 100 கோடி வரைக்கும் தான் வரும். இதுல வந்து எப்படின்னா அவங்க எப்படி இந்த ஸ்கீம்ல ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, என்ன ப்ராஜெக்ட் காஸ்ட், அதாவது பிளான்ட்டுடைய வேல்யூ எவ்வளோ, மெஷினரிய வேல்யூ எவ்வளோ, எக்யூப்மெண்ட் வேல்யூ எவ்வளோ, இது எல்லாத்தையும் கூட்டி அதை வந்து வர்றது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். அதுக்கு மட்டும்தான் தனி. இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரல. ஸோ 75% ஆஃப் தி ப்ராஜெக்ட் காஸ்ட், 75% ஆஃப் தி ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து நீங்க லோன் வந்து வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. யார் யாருக்கு வருதுன்னா, ஒன்லி மேனுஃபேக்சரிங் செக்டர், தயாரிப்பு யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒன்லி டு பை பிளான்ட், மிஷினரி, எக்யூப்மெண்ட், அவங்க அதை வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே வந்து கடன் பெற, அதாவது கடன் பெற்றவங்க மட்டும்தான் உத்தரவாத திட்டம் அப்படிங்கிறது வரும். டேர்ம் லோன் குறிப்பிட்ட காலத்துல ஒவ்வொரு மாதமாகவோ வருட தவணையாக வந்து திருப்பக்கூடிய லோனா தான் இது வரும். ஒர்க்கிங் கேபிட்டல் நடைமுறை கடனுக்கு இந்த திட்டம் வந்து பொருந்தாது. இப்போ இதுக்கு வந்து அசையும் சொத்து கொடுக்கணுமா, அசையா சொத்து கொடுக்கணுமா, நார்மலா என்னன்னா எந்த மெஷினரி வாங்குறோம், எந்த பிளான்ட் வாங்குறோமோ அதே வந்து அவங்க எம்எல்ஐ, தட் இஸ் மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், பேங்க்ஸ் எடுத்துக்கலாம்னா உதாரணத்துக்கு பேங்க்ஸ் வந்து அவங்க அதை செக்யூரிட்டியா வச்சுப்பாங்க. ஸோ இதுக்கு அடிஷனலா கொலாட்ரல் தேவையில்லை. இதான் வந்து மத்திய அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு திட்டம். ஸோ 100 கோடி வரைக்கும் இந்த ஸ்கீம் உத்தரவாத திட்டம் இருக்கிறதுனால அதுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி கிடையாது. இன்கேஸ் த லோன் அமௌண்ட் 100 கோடிக்கு மேல போகுது அப்படின்னா டெஃபினட்டா எம்எல்ஐ, தட் இஸ் இன்க்ளூடிங் பேங்கர்ஸ் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி வேணும்னு கேட்பாங்க. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நீங்க போறீங்க, நடைமுறை கடன் போற மெஷினரி மட்டும் வாங்கி வச்சு நம்ம என்ன செய்வோம், நம்ம அதுக்கு வந்து மெஷினரி இயக்கிறதுக்கு கேபிட்டல் இருக்காது, ஓரளவுக்கு தான் கேபிட்டல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் போய் கேட்கும் பொழுது அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். இப்போ கடனை எப்படி திருப்பி தர்றது, இது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. லோன் 50 கோடி வரைக்கும் ஒரு லோனு, 50 கோடிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லோன் சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. 50 கோடி வரைக்கும் இருக்கிறது வந்து அசலை திருப்பி தரணும். ஆட்டோமேட்டிக்கா அசலை திருப்பி போகும்போது வட்டியும் வந்து நீங்க திருப்பி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. ஸோ இந்த லோன் பீரியடுங்கிறது வந்து 8 வருட காலம், லோன் சாங்ஷன் வந்து 8 வருட காலம் வரைக்கும் நீங்க திருப்பலாம். 2 வருட காலம் வந்து ஹாலிடே பீரியடுமாங்க, அதாவது அந்த காலத்துல வந்து நீங்க வெறும் வட்டி மட்டும் கட்டினா போதும், அசல் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இந்த லோன் 50 கோடி வரைக்கும் இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, இவங்க ஸ்கீம் கொடுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 10 வருஷம் வரைக்கும் இந்த லோனை வந்து 10 வருஷத்துக்குள்ள திருப்பி தரணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இன்னொன்னு 50 கோடிக்கு மேல போயிடுது அப்படின்னா பேங்குடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அது எம்எல்ஐ சட்டத்திட்டங்களுக்கு டிஃபரெண்ட் ரீபேமெண்ட் ஷெட்யூல் வச்சுக்கலாம், டிஃபரெண்ட் மாரட்டோரியம் பீரியட் வந்து வச்சுக்கலாம். இந்த மாரட்டோரியம் பீரியட், ஹாலிடே பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பீரியட்ல வந்து நீங்க அசலை திருப்பி கட்டணுங்கிற அவசியம் இல்லை, வட்டி மட்டும் கட்டினால் போதும். ஸோ இதுதான் வந்து இந்த அர்த்தம், அதாவது ஹாலிடே பீரியடுக்கும் மாரட்டோரியம் பீரியடுக்கும் அர்த்தம். இப்போ மார்ஜின் மணி, ஓகே, கடன் வாங்குறவங்க எவ்வளவு கொண்டு வரலாம்னா, இந்த உத்தரவாதம் ஸ்கீம்ல வந்து 5% வரைக்கும் கடன் கொண்டு வரலாம். 5% கீழே கொண்டு வர முடியாது, 5% மேல வந்து கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இருந்தால் மட்டும்தான் இந்த லோன் வந்து எலிஜிபிலிட்டி வரும். இந்த 5% எப்போ கட்டணும் அப்படின்னம்னா, நம்ம என்னைக்கு வந்து இந்த பாரோயர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ, எனக்கு கேரண்டி கவர் வேணும்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தேதியிலேயே அப்ஃப்ரண்ட் ஃபீமாங்க, அதாவது முன்னாடியே அந்த பணத்தை கொண்டாந்து முதல்ல வந்து கொண்டாந்து அந்த பணத்தை வந்து கட்டணும். இப்போ உதாரணமா இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பை மிஷினரி பிளான்ட் இதெல்லாம் வாங்குறதுக்கு 140 கோடின்னு வைத்துக் கொள்வோம். இதுல 75% ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 105 கோடி வருது. இந்த 105 கோடியில இந்த உத்தரவாதம் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் லோன் எவ்வளவு கொடுக்கணும்னா 100 கோடி தான் வந்து தர முடியும். இது வந்து மார்ஜின் வந்து 5% வந்து அந்த எம்எஸ்எம்இ யூனிட் வந்து பணத்தை கொண்டு வரணும். இதுல பேங்க் அல்லது எம்எல்ஐ வந்து எவ்வளவு சாங்ஷன் பண்ணாங்கன்னா 95 crores வந்து பண்ணுவாங்க. ஆனா டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ 40. ஸோ அந்த 40 கோடி, அதாவது 40 கோடி மார்ஜின் மணியும் வந்து அந்த எம்எஸ்எம்இ யூனிட் கொண்டு வரணும். ஸோ டோட்டலா அந்த மார்ஜின் மணி எவ்வளவு கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறவர் வந்து 45 கோடி வரணும். கேரண்டி கவர் அப்படிங்கிறது எவ்வளவு வரும்னா 60% ஆஃப் 95 கோடி. ஏன்னா லோன் சாங்ஷன் பண்ணது எவ்வளவு 95 crores. அதுக்குள்ள 60% போட்டீங்கன்னா இந்த உத்தரவாதம் இந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த என்சிஜிடிசி 57 கோடி வரைக்கும் தான் கிடைக்கும். அப்ப இந்த 40 கோடிக்கு 40% என்ன செய்யறது, அது வந்து யார் வந்து எம்எல்ஐ கொடுக்குறாங்க, யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த ரிஸ்க் வந்து பேர் பண்ணிக்கிறோங்கிறது மறைமுக அர்த்தம். சரி, ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு வந்து ஒரு ஃபீ அப்படிங்கிறது வந்து வைப்பாங்க.
எந்த வருஷம் நம்ம கடன் வாங்குறோமோ அந்த வருஷத்துக்கு எந்த வித ஃபீயும் வந்து கிடையாது. உதாரணத்துக்கு லோன் வந்து 2/4/2025 சாங்ஷன் பண்ணாங்கன்னா 31/3/2026 வரைக்கும் எந்த ஃபீயும் கட்ட தேவையில்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த லோன் வந்து 3 வருடம் போகுது. 2வது வருடம், 3வது வருடம், 4வது வருடம் அப்படின்னு போகும்போது எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், எவ்வளவு வந்து பாக்கி தொகை இருக்கோ அதுக்கு 1.5% வந்து கமிஷன் அந்த சிஜிடி கிரெடிட் கேரண்டி நிறுவனத்துக்கு வந்து பாரோயர் இருந்து வசூல் பண்ணி யார் மெம்பர் கட்டுறாங்களோ அவங்க போய் கட்டிடுவாங்க. அந்த 5 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த வருட என்னைக்கு வந்து அந்த கடனை க்ளோஸ் பண்றாங்களோ அது வரைக்கும் ஒவ்வொரு மார்ச்லயும் 31st மார்ச்லயும் வந்து பாக்கி தொகை, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், அந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 31st மார்ச்ல என்ன இருக்கோ அதுல 1% வந்து பீஸா வந்து கட்டணும். இப்போ இதுல வந்து அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த திட்டம் எத்தனை நாளைக்கு வருது அப்படின்னா, இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணது வந்து என்னைக்கு, இந்த ஸ்கீம் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 29/1/2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து 4 வருடம், அல்லது இந்த திட்டத்தின் கீழே பல்வேறு எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் வந்து கடன் வாங்கிடுறாங்க. அந்த கேரண்டி தொகை 7 லட்சம் கோடி. இதுல எது முதல் வருதோ அது வரைக்கும் தான் இந்த திட்டம் இருக்கு. சப்போஸ் உதாரணத்துக்கு 25-26லயே வந்து 7 லட்சம் கோடியினுடைய கடனை வந்து சாங்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து 2026 வரைக்கும் தான் இருக்கும். இன்கேஸ் முடியல, 3 கோடி தான், 3 லட்சம் கோடி தான் வருதுன்னா மீதி இருக்கிறதுக்கு அந்த 7 லட்சம் கோடி திரும்புற வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுல பேசிக்கா இதை படிக்கும்போது எனக்கு ஒரு சில சந்தேகம் வந்து, ஈவன் உங்களுக்கு கூட இந்த சந்தேகம் வரலாம். இதுல கவர் பண்றது 60% தான். அப்ப அந்த 40% யார் பேர் பண்றாங்க அப்படின்னா அந்த ஓனரும் மார்ஜின் மணி கட்டினவரும் அந்த லெண்டிங் பேங்கர்ஸ், லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் கடன் கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனம் வந்து அவங்க தான் வந்து பேர் பண்ணிக்கிறோம். இதுல அந்த பேலன்ஸ் சப்போஸ் 5% வந்து இந்த ஓனர் வந்து எம்எஸ்எம்இ பாரோயர் வந்து கட்டிடுறாரு. அப்போ 35% வந்து யார் வந்து பேர் பண்றாங்கன்னா எம்எல்ஏ, ஏதாவது கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பேர் பண்ணிக்கணும். அப்போ அவங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்புக்காக அவங்க கொலாட்ரல் செக்யூரிட்டி இன்சிஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது இது இன்னும் சரியான கைட்லைன்ஸ் இன்னும் தெரியல. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இன்னைக்கு தேதிக்கு வந்து அது வாங்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு ரூலு. தென் அடுத்த டவுட் என்னன்னா, இத லோனை வந்து அப்ளை பண்ணும்போது பரிசீலனை கட்டணம் அப்படின்லாம் வரும், இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டணும். இது யார் வந்து பேர் பண்றது அப்படின்னா அந்த பாரோயர் தான் பேர் பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸுக்கோ அது அந்த ப்ராசஸிங் சார்ஜுக்கோ எந்தவித செலவுக்கும் வந்து லோன் கிடையாது. ஸோ இது வந்து அந்த யார் ஓனர் இருக்காரோ, அந்த ஓனருங்கிறது எம்எஸ்எம்இ யூனிட் பாரோயர் இருக்காரோ அவர் தான் கட்டி ஆகணும். இந்த திட்டம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி வருமா வராதானா, என்னுடைய வியூ வந்து ட்ரேடர்ஸ்க்கு இந்த திட்டத்து மூலியம் நீங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். மத்திய அரசாங்கத்தினால 24-25 பட்ஜெட்ல அறிவித்தது. இப்பொழுது 29/1/2025 மூலம் 100 கோடி வரைக்கும் அந்த மத்திய அரசாங்கத்தினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு கொலாட்ரல் ஃப்ரீ லோன், அதாவது வித்தவுட் செக்யூரிட்டி, சொத்து ஜாமீன் இல்லாமல் இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முழு விவரங்களையும் நீங்கள் அரசாங்கத்தினுடைய நோட்டிபிகேஷனை பாருங்க. அதை வச்சுதான் பண்ணணும். ஏன்னா இங்கு என்னுடைய கருத்தை தான் வந்து சொல்லியுள்ளேன். உங்களுடைய தவறான இன்டர்பிரேஷனுக்கு நான் பொறுப்பில்லை என்பதை கூறிக்கொண்டு இந்த ப்ரோக்ராமை, இந்த பிரசன்டேஷனை பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் சொல்லி வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.